பசுமை கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் எம் ராமகிருஷ்ணன், பண்ருட்டி பிரதிபா கேஷ்யூஸோட நிறுவனர் மற்றும் இங்கே தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் செயலாளர், அப்புறம் ஆல் இந்தியா கேஷ்யூ அசோசியேஷனோட செயலாளர். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம்தான் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் ஹார்வெஸ்டிங் டைம். அப்போ மார்ச் மிட்டில் தான் வந்து அந்த பூ பூக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். ஏப்ரலில் வந்து நிறைய அப்போ தான் செடியில் காய் காய்க்கிறதுக்கு வரும். அதுலேருந்து மே வரைக்கும் அது நடக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் வந்து அது ஹார்வெஸ்டிங்கே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெயில் இங்கே இருக்குன்றது. அந்த வெயில்லையும் நம்ம விவசாயிங்க வந்து அதை பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ப்ராசஸர்கிட்ட சேல் பண்ண முடியும். அப்போ அந்த ப்ராசஸர்கிட்ட சேல் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து மே அந்த டைமில் தான் நமக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வரும். அப்போ ஒன்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வாங்குகிற ப்ராசஸர் வந்து அதை ஒரு 3 to 4 days வந்து அதை சன்ட்ரை பண்ணுவாங்க. சன்ட்ரை பண்ணதுக்கப்புறம் பாயிலிங் பண்ணுவாங்க. பாயிலிங் பண்ணால் தான் அந்த உள்ளே இருக்கிற கர்னல் வந்து ஃப்ரீயாக இடம் கொடுக்கும். இப்போ ஃப்ரீயாக இடம் கொடுக்கும்போது அவங்க ஷெல்லிங் கட்டிங் பார்க்கும்போது உடஞ்சி வரும். அதில் முழுசு தனியாக வந்துடும். அதில் ஒரு few percentage வந்து ப்ரோக்கன்ஸும் வரும். இப்போ அந்த எடுத்த கர்னல்ஸை வந்து நம்ம எடுத்த உடனே கையால் உரிக்க முடியாது. ஏன்னா அது பாயில் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாம் உள்ளே இறுகி இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த போர்மா ட்ரை பண்ணுவோம். அந்த ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 hours ஓடும். 65 degree ஹீட்டில் வந்து அதை 10 hours பதப்படுத்தி வைக்கணும். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் ஃப்ரீ கொடுக்கும், தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த 10 hours ஓட்டினதுக்கப்புறம் அதை ஒரு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஹியூமிடிஃபை பண்ணுவோம், ஈரப்பதம் உருவாக்குறதுக்கு. ஹியூமிடிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் பீலிங் கொடுப்போம். அப்போ அந்த பீலிங் கொடுத்த உடனே அதில் பார்த்திங்கன்னா ஒரு 90% இப்போல்லாம் வந்து மெஷினரியில் தான் போகுது பீலிங். ஏற்கனவே பழசெல்லாம் வந்து கையாலே உரிப்பாங்க, அதில் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். இப்போ பீலிங்க்கு வந்து மெஷினரி நல்லாயிருக்கு. ஷெல்லிங்க்குமே கொஞ்சம் செமி ஆட்டோமேட்டிக் மெஷின்லாம் அங்கே வந்துருக்கு பண்ணுறோங்க. இப்போ அதில் பீல் பண்ணது கர்னலில் வந்து ஒரு 90% வந்து குட் கர்னலாகவும் இருக்கும், மீதி 10% வந்து அன்பீல்டாகவும் இருக்கும், சின்ன சின்ன இது. அதை வந்து நம்ம கலர் ஷார்டெக்ஸில் கொடுத்துட்டு அந்த அன்பீல்டு தனியாக எடுப்போம், பீல்டு தனியாக எடுப்போம். இப்போ அன்பீல்டை திருப்பி சேம் ரொட்டேஷனுக்கு போவோம், திருப்பி பீல் பண்ணுவோம், திருப்பி ட்ரை போவோம், அதுலேருந்து எடுப்போம். இப்போ இந்த 90% ஃபினிஷ்டு கர்னலை வந்து நம்ம திருப்பி ஹியூமன் லேபர் ஒர்க்கர்கிட்ட கொடுத்து அதை ஒர்க் பண்ணோம். அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிரேட்ஸுக்கு மேலே இருக்குது. நமக்கு தேவையான கிரேடு தகுந்த மாதிரி எடுப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கிரேட் வந்து WW118 ஆரம்பித்து கீழே வந்து BB வரைக்கும் இருக்குது. அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. முழுசு, புரோக்கன்ஸு, அதுக்கப்புறம் சின்ன புரோக்கன்ஸு, அந்த மாதிரி இருக்குது. அதில் ஒன்றுத்துக்கும் ஒரு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் மேக்ஸிமம் டிமாண்டு பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஹை லெவல் கஸ்டமருக்கு போகும். இந்த புரோக்கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் பர்பஸ்க்கு போகும். பொங்கலில் போடுறாங்க, சாம்பாருக்கு போடுறாங்க, கிரேவிக்கு போடுறாங்கன்னா அந்த புரோக்கன்ஸுக்கு போடும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் போகுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 90% எக்ஸ்போர்ட் போகும், 10% டொமஸ்டிக் போகும். இப்போ இதில் நாங்கள் பண்ருட்டி பற்றி சொல்லணுன்னா, பண்ருட்டி முந்திரிக்குன்னு தனி ஒரு டேஸ்ட் இருக்குது. இதுக்காக நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பண்ருட்டி கேஷ்யூனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ சிங்கப்பூர்லலாம் மலேசியாவில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பண்ருட்டி கேஷ்யூ மட்டும் கேட்டு வாங்குவாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பண்ருட்டி கேஷ்யூக்கு தனியாக கேட்க மாட்டாங்க. அது ஆல் ப்ராசஸ்டு கேஷ்யூ கர்னல் தான் வாங்குவாங்க. பண்ருட்டிக்குன்னு ஒரு ஆரஞ்சு ஸ்வீட் டேஸ்ட் வரும், வேறு எந்த இடத்துலையும் இல்லாதது. பண்ருட்டி மண்ணுக்குன்னு ஒரு தனி செம்மண்ணில் வர்றதால இது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் நான் கொஞ்சம் மேலே ஷேடு இருக்கும், கலர் வந்து கொஞ்சம் ஐவரி கலரில் இருக்கும், ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்காது. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பண்ருட்டி கேஷ்யூக்கு அந்த இதாக இருக்குது. அதால் தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அசோசியேஷனில் இப்போ வந்து போன 2022 வந்து கவர்மெண்ட் வந்து புவிசார் குறியீடு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குனாங்க. அதுக்கு நபார்டு ஒரு நிறுவனத்தை வந்து அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த இது வந்ததுக்கப்புறம் சரி நம்ம பண்ருட்டிக்குன்னு ஒரு தனி ஒரு அங்கீகாரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் நாங்கள் நபார்டை கான்டாக்ட் பண்ணி நம்ம பண்ருட்டி முந்திரி வந்து இந்த இதுக்கெலாம் ஸ்பெஷலு, இது செம்மண்ணில் வளருது, இங்கே டேஸ்ட் அதிகம், யூனிக் டேஸ்ட்டு, அதேமாரி வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஏரியாவில் இது வளருது, இதுக்கான ஒரு புவிசார் குறியீடு வந்து பண்ருட்டி முந்திரின்னு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணோம்.
அவங்களுமே எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க, டாக்குமெண்டேஷன்லாம் ரெடி பண்ணாங்க. அவங்களும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, நம்ம கொடுத்துருந்தோம். அப்புறம் ஒரு 2-3 மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தோம். அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அது அட்வர்டைஸ்மெண்ட்டில் போயிருந்தது. இப்போ 31/3/2025 நம்ம பண்ருட்டிக்குன்னு ஒரு பண்ருட்டி முந்திரிக்கு ஒரு புவிசார் குறியீடுன்னு வழங்கியிருக்காங்க. இது வந்து நம்ம அசோசியேஷன் தமிழ்நாடு கேஷ்யூ ப்ராசஸர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷன் தான் வாங்கியிருக்கோம். இதில் வந்து இந்த புவிசார் குறியீடு வாங்குறதால நம்ம பண்ருட்டிக்கு ஆல்ரெடி நமக்கு பண்ருட்டிக்குன்னா ஒரு தனி ஃபெமிலியர் நேம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த புவிசார் குறியீடுன்னு நம்ம பண்ருட்டி முந்திரிக்குன்னு இருக்கிறதால இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வேல்யூ அடிஷன். இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜாக நாங்கள் கருதுகிறோம். இப்போ நாங்கள் எங்களோட பேக்கிங்கில் வந்து இந்த ஜிஐ டேக்கை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நாங்கள் மற்ற ஒரு இடத்துலேருந்து பண்ருட்டி முந்திரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு நமக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ அடிஷன் கொடுக்குது. இப்போ இது எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம். எங்கள் அசோசியேஷனில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதை பிராண்டாக யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஒரு கம்பெனிக்கு ஒரு பிராண்டடாக பேர் இருக்கும். இப்போ பிரதிபா கேஷ்யூஸ்னால் பிரதிபான்னு ஒரு பிராண்டு. அப்போ அந்த பிராண்ட் எப்படி இருக்கோ அது பண்ருட்டிக்குன்னு ஒரு ஜிஐ டேக்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு பிராண்டாக கருதுகிறோம். இதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நபார்டுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். பண்ருட்டி முந்திரி வந்து ரொம்ப காலமாக இருக்குது. 1952 நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டை சர்ச் பண்ணும்போது ஒரு ரிப்போர்ட்டில் இருக்குது, பண்ருட்டிக்குன்னு ஒரு தனி ஒரு மார்க்கெட்டு ஹப்பாக வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்தியாவிலே பார்த்திங்கன்னா கொல்லம், பண்ருட்டி இந்த 2 இது தான் வந்து அந்த ரிப்போர்ட்லேயே இருக்குது. அப்போ வந்து பண்ருட்டி வந்து அப்பயே வந்து ஒரு ஹப்பாக இருந்திருக்குங்க 1952. பண்ருட்டி முந்திரி எப்படின்னா இது ஒரு நாட்டு முந்திரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாட்டு முந்திரி இது வந்து ஒரு 50 வருஷ காலமாக கூட ஒரு முந்திரி வந்து இருக்கும். அது சரியான பலன் கொடுத்துட்டே இருக்கும். இது மற்ற விவசாய பொருள் செய்கிற மாதிரி நம்ம வருஷம் நம்ம போய் அதுக்கான இது செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து அந்த சீசன் டைமில் கொஞ்சம் எரு வைப்பாங்க, அதுக்கு பூச்சி வராதுக்கு மருந்து அடிப்பாங்க. அந்த ஒரு இதுதான் பெரிய டெய்லி உழவு பண்ணுற மாதிரி இருக்காது இது இருக்கும். ஆனால் இந்த சைக்ளோன் அந்த தானே புயல் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய இதில் ஒரு சரிவு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 32,000 ஹெக்டேர் அளவுக்கு நம்ம முந்திரி விவசாயம் பயிரிட்டாங்க. இப்போ அந்த கோவிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25% முந்திரி வந்து அப்படியே சுழட்டி போட்டு நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு எங்களுக்கு காய்ச்சல் அந்த முந்திரியோட காய்ப்பே வந்து கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை சின்ன அடுத்தடுத்த பிளான்டேஷன் பண்ணி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிவிட்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டில் கொண்டு வந்துட்டாங்க. VRI3 VR2 அந்த மாதிரி வந்து மற்ற ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. பட் நம்ம பண்ருட்டியில் வந்து அந்த இது இன்னும் வரலை. அவங்க அந்த பாரம்பரியம் போகக்கூடாதுன்ட்டு அந்த பழைய முந்திரியை வச்சுன்னு இருக்காங்க. அதால் கூட ஒரு ரீசன் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறது. இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்குலாம் இனிஷியேட் எடுக்கிறோம். இப்போ ஃபாரஸ்ட்லாம் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட்லாம் வந்து முந்திரி மரமே போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி இப்போ வச்சுருக்காங்க. இப்போ அதிலலாம் VRI3 போடுறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பிளான்ட் இருக்குது, நாங்கள் ரீசெண்டாக ஒரு இடம் வாங்கினோம். இப்போ அதில் நாங்கள் VRI3 போடுறோம். அந்த VRI3 போடுறதால நமக்கு என்னென்னா குவாலிட்டி நிறையா கிடைக்கும், குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். 3 வருஷமே காய்க்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஒரு 12 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும், டபுள் த ஈல்டு கொடுக்கும். இப்போ இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 400 கிலோ 300 கிலோ அப்படி தான் கிடைக்கிது. ஆக்சுவலாக இப்போ கோவா, மகாராஷ்டிராலாம் பார்த்திங்கன்னா 700 கிலோ அளவுக்கு ஒரு ஹெக்டருக்கு எடுக்கிறாங்க. அது வந்து டபுள் த இது நம்ம பண்ணணும். இப்போ நம்ம நிறைய லேண்டு இப்போ இந்த ஸ்டேட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய லேண்டை வந்து நம்ம தமிழ்நாடு நிறைய லேண்ட் யூஸ் பண்ணுது. பட் ப்ரொடக்ஷனை வந்து கம்மியாக எடுக்குது.
ஒரு ஹெக்டருக்கு 400 கிலோ ரேஞ்சு தான் எடுக்கிறாங்க. பட் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புது வெரைட்டியான முந்திரிக்கு போகணும். அப்படி போகிறதுக்குன்னா விவசாயிங்களுக்கு ஒரு நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க பழசை கட் பண்ணிவிட்டு போகணுன்னா ஒரு 3 வருஷம் ஆகணும். இப்போ அந்த 3 வருஷத்துக்கு ஒரு குறுகிய காலம் 3 வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு சப்சிடி மாரி கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்மர் வந்து இன்னும் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நாங்களும் நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ லாஸ்ட் பட்ஜெட் மீட்டிங்கில் கூட கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சார் வந்து இப்போ ஒரு கேஷ்யூ போர்டுன்னு ஒன்று அறிவிச்சிருக்காரு. இப்போ அந்த கேஷ்யூ போர்டு எதுக்காக உருவாக்குறதுனா இந்தமாரி விளைச்சல் அதிகப்படுத்துறது, அதுக்கான விவசாயிங்களுக்கு எப்படி நம்ம இன்னும் அதிகமான லாபத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாரியும், அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியல் பீப்புள் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு போர்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா நமக்கு இன்னும் இந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா 32,000 ஹெக்டேர் ஏரியா ப்ளஸ் அதர் இடத்துல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 58,000 ஹெக்டேர் வரைக்கும் பயிரிடப்படுறோம். பட் அதில் நமக்கு கிடைக்கிறதே வந்து வெறும் 50,000 மெட்ரிக் டன் அளவுக்கு தான் முந்திரி கொட்டை நமக்கு கிடைக்கிது. பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராசஸிங் கெப்பாசிட்டி, இந்த ஃபேக்ட்ரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மோர் தென் 4 லட்சம் மெட்ரிக் டன். இப்போ மோர் தென் மீதி 3.5 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நாங்கள் ஆஃப்ரிக்கா நாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பற்றாக்குறைக்காக தான் நம்ம அதை இம்போர்ட் பண்ணுறோம். இங்கேயே கிடச்சிச்சின்னா நமக்கு இங்கேயே அதை வாங்க போகிறோம். இப்போ அது பற்றாக்குறை வாங்குறதால தான் நாங்கள் இந்த 365 டேஸ் ஒர்க் கொடுக்க முடியுது. இங்கேயும் நம்ம ப்ராசஸ் பண்ணி கேஷ்யூ எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுது. இப்போ ஆஃப்ரிக்கா நாட்டிலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த ப்ராசஸிங் எல்லாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னாடிலாம் அவங்க கொட்டை பொறுக்கி நம்மகிட்ட கொடுத்தவங்க இப்போ அங்கேயே கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறையா கண்ட்ரியில் இப்போ எக்ஸ்போர்ட்டும் பேன் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் நான் உங்கள் சேனல் மூலமா நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். நிறைய தரிசு இடம்லாம் கிடைக்கிது, டிஸ்ட்ரிக்ட் நிறைய தரிசு இடம் கிடைக்குது. அந்தந்த இடத்துலலாம் எப்படி நம்ம கேஷ்யூ கல்டிவேஷன் பண்ணலாம், அதில் எப்படி நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பண்ணணும். இப்போயே நம்ம ஸ்டெப் எடுத்தால் தான் இப்போ நம்ம வருங்காலத்தில் வந்து நம்ம இந்த கேஷ்யூ வந்து பாரம்பரியாக பண்ணிக்கிற ஒரு தொழிலை வந்து பண்ண முடியும். இல்லைனா அது வந்து நாளடைவில் இப்போ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ ஆஃப்ரிக்காவில் எல்லா இடத்துலையும் ப்ராசஸ் பண்ணி பாதியாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நமக்கு உள்ளே வராது. இப்போ இந்தியாவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 21 லட்சம் மெட்ரிக் டன் தேவைப்படுது. ஆனால் இந்தியா ஃபுல்லாக நமக்கு கிடைக்கிற நட்ஸ் வந்து வெறும் 6,50,000 மெட்ரிக் டன் தான் கிடைக்கிது. அப்போ மீதி இந்தியா வந்து ஒரு 13.5 லட்சம் அளவுக்கு வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுது வருஷத்துக்கு. அதுவே ஒரு ஹியூஜ் எக்கனாமிக் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு கொடுக்கணும். அது நம்ம ஊர்லேயே விளைச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரிசா, மகாராஷ்டிராவில் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அதேமாதிரி கர்நாடகாவிலையும் இப்போ நிறைய பிளான்டேஷனுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அதை வந்து ஒரு ஸ்டெப்பு மூலயமா நாங்கள் தமிழ்நாடு கேஷ்யூ அசோசியேஷன் மூலயமா லாஸ்ட்டு கேஷ்யூ டே பண்ணோம். நவம்பர் 23 வந்து நாங்கள் எவ்ரி இயர் கேஷ்யூ டே ப்ரோக்ராம் பண்ணுவோம். அது கேஷ்யூவோட பெனிஃபிட்ஸை வந்து மக்களுக்கு சொல்கிறதுக்காக. இப்போ அந்த டேயில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் விவசாயிங்களுக்கு ஒரு 100 விவசாயியை செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு 5 முந்திரி கன்று வந்து சாம்பிளாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அதை அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சப்சிடியும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் இந்த அசோசியேஷன் மூலயமா. அதில் எப்படின்னா அவங்க அந்த 5 கன்னையும் வந்து அவங்க ஒழுங்கான முறையில் பாதுகாத்து ஒழுங்காக வளர்த்து வச்சு எங்களுக்கு வர நவம்பர் 23க்குள்ளே அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். அப்போ அதில் எல்லாம் கரெக்டாக காமிச்சாங்கன்னா ஒரு செடிக்கு 1000 ரூபா 5 செடிக்கும் நாங்கள் சப்சிடி கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். இதை வந்து நாங்கள் 3 வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். அதில் இப்போ அதை வந்து நாங்கள் இந்த வரும் நவம்பர் 23ல் இந்த 500 கன்னை வந்து 5000 கன்னமாக கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட நோக்கம். இதுக்கு கவர்மெண்ட்டும் கூட இருந்து எங்கள் கூட ஹெல்ப் பண்ணாங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய இந்த கல்டிவேஷன் வந்து உருவாக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இதில் மெயின் இது பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு இன்கம் பற்றாக்குறை இருக்குது.
இப்போ அந்த இன்கம் பற்றாக்குறை எப்படி நம்ம போக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னாவே முந்திரி கொட்டை ரூ. 150 இருக்குது. பட் இதே போன வருஷம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரூ. 70 ரூ. 75 இருக்குது. இது எல்லாமே வந்து அந்தந்த டைமுக்கு நமக்கு கிடைக்கிற ப்ரைஸ் தான். இதில் வந்து விவசாயத்துக்கு தான் இந்த நேரடியாக இது அந்த ப்ரைஸ் போகுது. அவங்க இப்போ சில பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, சில டைம் ரூ. 70 இருக்குது, இன்றைக்கி ரூ. 150 இருக்குது. இது நடுவில் எக்ஸ்போர்ட்டரு ப்ராசஸர்லாம் எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு நோக்கம் இருக்காதுல்ல. அது வந்து அது கிடையாது. இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். நம்ம உலகளவிய எல்லா இடத்துக்கும் என்ன ப்ரைஸ் கிடைக்குதோ அதே தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு தகுந்த குவாலிட்டி, பேக்கிங், பிராண்ட், கமிட்மெண்ட் அதை பொறுத்து கொஞ்சம் நமக்கு ப்ரைஸிங் போகும். பட் விவசாயத்துக்கான இந்த ஊக்கப்பொருள் வந்து நமக்கு இது கிடைக்கிறது வந்து நம்ம டவுன் பண்ண முடியாது. இப்போ அதுக்காக இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன் அவங்களோட எக்கனாமிக்கு எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பழம் இருக்குது இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேஸ்ட்டாகவே போகுது. இப்போ நமக்கு 1 கிலோ முந்திரி கொட்டை கிடைக்குதுன்னா 5 கிலோ முந்திரி பழம் கிடைக்கும். இப்போ அந்த 5 கிலோ வந்து கம்மியாக தான் போகுது. இப்போ இதில் வந்து 50,000 மெட்ரிக் டன் நம்ம ஊரில் கிடைக்குதுன்னா, அது முந்திரி பழம் வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மெட்ரிக் டன் கிடைக்கும். இப்போ அது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகுது. அதை வந்து நமக்கு நிறையா அதில் கேஷ்யூ ஃபென்னி எடுக்கலாம், கேஷ்யூ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம், அந்தமாரி நிறைய அதை பயன்படுத்தலாம். அதை வந்து இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக வந்து அதை பெரிய ஸ்கேலில் செய்ய முடியாது. பட் அதை கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பில் அவங்க இங்கே செஞ்சாங்க அப்படின்னா, இல்லை அதுக்கு ஒரு சப்சிடி கொடுத்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு ₹5 இல்லை ₹2 போனால் கூட ஒரு கிலோ முந்திரி கொட்டை பொறுக்குன்னா அவங்களுக்கு அதில் ஒரு ₹20 வரைக்கும் லாபம் கிடைக்கும். இப்போ இதில் ₹150 இருக்குன்னா ₹170 அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நமக்கும் வந்து அது எதுவும் வேஸ்டேஜ் ஆகலைன்றது இருக்கும். இது வழியாக நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ அதில் வேறு என்னென்ன செய்யலாம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்றதை பார்த்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக பண்ருட்டி நடவு பண்ணுறதெல்லாம் இப்போ பழைய அவங்க நாட்டுக்கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அவங்களே இது பண்ணுவாங்க. அதிலே விதை நட்டு எடுத்து அதை விளைக்க வச்சு அதை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு விவசாயம் தனியாகவே பண்ணுவாங்க. பட் அதில் வந்து இப்போ தான் அந்த சத்துக்கள் வந்து குறையப்படுது. அது காய்க்கிறதுக்கும் டைம் எடுக்கும். அந்த நாட்டுக்கன்று வந்து ஒரு காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆகும். அப்போ அதால் வந்து அது ஏற்கனவே இருக்கிற மரத்தை தான் அவங்க பெனிஃபிட் பண்ணுறாங்களே தவிர, புதுசாக நடுறது வந்து நாட்டுக்கன்று போகிறதுக்கு ரொம்ப பேர் யோசிப்பாங்க. பட் சில பேர் வந்து எனக்கு அதுதான் முக்கியம், அது லாங் லைஃப் வரும், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஆனால் கூட அது இருக்காது. ஒரு மரம் கூட சில இடத்துல ஒரு அரை ஏக்கருக்கு கூட அது தானாகவே ஒரு மரமே அப்படியே பெருசாகும். அந்த அளவுக்குலாம் பெரிய மரம் உருவாகும். அது வருஷ கணக்கில் இருக்கும், 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம்ன்ட்டு. இப்போ இருக்கிற விவசாயிங்க வந்து இப்போ அதிகபட்சம் வந்து நாட்டுக்கோட்டை போகிறது வந்து தவிர்க்கப்படுறாங்க. புதுசுக்கு போகணுன்றது தான் நம்மளோட நோக்கம். ஆனால் அதில் எல்லாருமே அவங்க புதுசுக்கு ஹைப்ரிட்டுக்கு போகிறாங்கன்றதுனா அவங்களுக்கு ஒரு அதில் மைனஸ் பாயிண்ட்டு என்ன கருதுகிறாங்கன்னா, 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹைப்ரிட் செடி வந்து அதிகளவுக்கு காய்க்காது. அப்போ நம்ம திருப்பி ஒரு அதை செய்யணும், திருப்பி நடணும், திருப்பி தண்ணி ஊற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நாட்டுக்கண்ணுக்கு தான் போகிறாங்க. அது கம்மியாக காய்ச்சாலும் பரவாயில்ல, பட் நமக்கு 50-60 வருஷத்துக்கு நமக்கு வந்து காய்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு VRI-2 இருக்குது, VRI-3 இருக்குது. ரிசர்ச் பண்ண அது VRI-2 வந்து கொஞ்சம் உரிக்க முடியாத இது வரும், அதால் இப்போ அது யாரும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் நிறைய காய்க்கும். ஆனால் VRI-3 வந்து நிறைய காய்க்கும், அதேமாரி பெருசாகவும் இருக்கும், குவான்டிட்டியும் நிறையா கொடுக்கும். இப்போ வந்து புதுசாக ஹைப்ரிட் போகிறவங்க வந்து VRI-3 தான் போவாங்க. பட் VRI-3 இல்லாமல் நாங்கள் இப்போ மகாராஷ்டிராவில் கர்நாடகாவிலலாம் நிறையா புது வெரைட்டி பண்ணுறாங்க. அவங்க தனித்தனி பேர் வச்சுருக்காங்க. அதுலேருந்து கூட நம்ம வாங்கியிருந்து இப்போ நாங்கள் கொடுத்ததெல்லாம் அங்கேருந்து வாங்கியிருந்து கொடுத்தோம். அதில் வந்து இப்போ நம்ம விருதாச்சலத்தில் ரிசர்ச் சென்டர் இருக்குது, அவங்க தான் கேஷ்யூ அந்த பிளான்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க இன்னும் அதிகமாக பண்ணும். பட் அவங்க அதோட ரிசர்ச் வந்து அந்தளவுக்கு இல்லை. இப்போ எல்லா ஃபார்மருக்கும் சப்போர்ட்டிவாக இல்லை. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குறை. இப்போ VRI-3 வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபெக்ட் இருக்குது, அதில் கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்குது. அந்த கலர் கம்மியாக வருது, மேலே ஷேட் இருக்குது, அதெல்லாம் அவங்க ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணி வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களை மாரி இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்கிட்ட இல்லை ப்ராசஸர்கிட்ட இல்லை அங்கே இருக்கிற ஃபார்மர்கிட்ட கலந்து உரையாடி இதில் வேறு என்ன பண்ணலான்றதை செய்யணும். பட் அவங்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நிறையா விவசாயிங்க லாஸ்ட் மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு கண்ணே கிடைக்க மாட்டேது. கன்று கொடுக்கணும், அவங்க ஆக்சுவலாக
கண்ணே கிடைக்க மாட்டேதுன்றாங்க. இப்போ கண்ணு கேட்டால் கூட அவங்க வேறு ஒரு இடத்துல ப்ரைவேட்டாக எடுத்து வாங்கி கொடுக்குறாங்க. இந்த VRI 3 ஒட்டுக்கண்ணு அந்தமாரி. அது வந்து இப்போ நமக்கு அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் எடுக்கணும். அது எடுத்துகிட்டு பண்ணால் தான் அதுக்கான ரிசர்ச் நமக்கு நல்லா கொடுக்க முடியும். ஒரு ஹெக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 700 கிலோ 800 கிலோ அளவுக்கு பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் வந்து வெறும் 300 கிலோ 350 கிலோ தான் கிடைக்கிது. பட் அதெல்லாம் ஹைப்ரிட்டில் போனால் தான் நமக்கு அதை குவான்டிட்டி எடுக்க முடியும். இப்போ பண்ருட்டிக்குன்னு தனி சுவை இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் வந்து இப்போ நாட்டுக்கண்ணுக்கு வந்து டேஸ்ட் அதிகம், VRI 3க்கு அதான் ஹைப்ரிட்டுக்கு வந்து டேஸ்ட்டு இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் எதுவும் இல்லை. இது வந்து இந்த டேஸ்ட்டே வந்து எப்படி நமக்கு வருதுன்னா, இந்த செம்மண் நம்மளோட மண்ணோட தன்மை, அந்த செம்மண்ணோட வர இதில் தான் டேஸ்ட் வருது. நமக்கு இதில் என்ன டேஸ்ட் கிடைக்குதோ அதே டேஸ்ட்டு VRI 3லேயும் வரும். நல்ல டேஸ்ட் கிடைக்கும், குவான்டிட்டியும் இருக்கும். அதில் இதில் டேஸ்ட்டுக்கு வந்து அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, இது அடிக்கடி நம்ம பண்ண வேண்டியது வரும் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். இது வந்து நடுவில் இந்த ஊடு பயிரெலாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்தமாரி நம்ம கொஞ்சம் பிளான்ட்டை வந்து சரி பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு ஒரு ஏக்கரில் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஏக்கரில் வந்து அப்பப்போ புதுசாக மாற்றிட்டு செஞ்சுட்டாங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். கிரவுண்ட்நட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கிரவுண்ட்நட்டு அப்புறம் உளுந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஹைப்ரிட்லாம் போட்டால் அந்தளவுக்கு ஊடு பயிர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நெருக்கத்தோட வைப்பாங்க. இதில் நெருக்கமாக வைப்பாங்க. ஒரு 15 அடிக்கு ஒரு செடி வைப்பாங்க. அதெல்லாம் ஊடு பயிர் நடுவில் போடுறதுக்கு இது வராது. நாட்டுக்கன்று போடும்போது ஊடு பயிர் பண்ணுவாங்க. இதில் இப்போ நிறைய இந்த பெப்பர்லாம் இருக்குது இல்லையா, அதை கூட படர வைக்கிறாங்க. அது நம்ம ஏரியாவுக்கு இன்னும் அந்தளவுக்கு வர வைக்கணும். இன்னும் போனால் இன்னும் இப்போ அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது கேஷ்யூக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இருக்குது, இம்யூனிட்டி கூடும். ஜிங்க்கு, காப்பரு, அயனு அது சத்து வந்து அதிகமாக இருக்குன்றது இப்போ மக்களிடையிலே வந்து அதிகமாக ஒரு தெரிய வந்துடுச்சு. அதால் கேஷ்யூ வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் அதுலேயுமே பார்த்திங்கன்னா கேஷ்யூ வந்து டேஸ்ட்டே வந்து தனி டேஸ்ட்டு. இந்த கிங் ஆஃப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மற்ற நட்ஸில் எந்த டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டே கிடைக்காது. இப்போ அல்மண்ட்ஸாக இருக்கட்டும், பிஸ்தாவாக இருக்கட்டும், கிரவுண்ட்நட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், பட் அந்த ஒரு டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்காது. டேஸ்ட்டுக்கு ஒரு அடாப்டாக ஆக முடியாது. பட் கேஷ்யூ மட்டும்தான் டேஸ்ட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகும், அந்த மவுத்துலேருந்து க்ரன்ச்சிங் பண்ணுறதுலேருந்து. அதேமாதிரி கிச்சன் யூஸ்க்கும் இப்போ நம்ம வந்து கிச்சன் யூஸ்க்கு வந்து வேறு எந்த இதுவும் போட முடியாது, பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கேஷ்யூ வந்து போட்டால் அது கிரேவிக்கு ஸ்வீட்டுக்கு நிறையா போடுறாங்க. பட் இருந்தாலும் கிச்சனுக்கு யூஸ்க்கு கேஷ்யூ, பொங்கல், கிரேவி ஐட்டம் அதெல்லாம் கொஞ்சம் அந்த சாப்பாடோட மிக்ஸ் ஆகிடும். அது கேஷ்யூ எதுலேயுமே அந்த திப்பியாக கொஞ்சம் வர்றதெல்லாம் இருக்காது. இப்போ கேஷ்யூ பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதால நிறையா இப்போ இந்தியாவோட கன்சியூமர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. அது கோவிட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய டபுள் தான். கோவிட்டுக்கு முன்னாடி அப்படி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வால்யூம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது வந்து ஒரு 2004, 5, 6லாம் பார்த்திங்கன்னா 9 வரைக்குமே வந்து இந்தியா தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இன் அந்த வேர்ல்டு. அது அப்படியே படிப்படியாக குறைய வந்தது. நம்ம இந்தியாவோட கன்சியூம் ஜாஸ்தியாச்சு. வியட்நாம் வந்து அவங்க ப்ராசஸிங் காஸ்ட்டு கம்மி அவங்களுக்கு. இப்போ நம்மளை காட்டிலும் வியட்நாமில் வந்து ப்ராசஸிங் காஸ்ட்டு கம்மி. அவங்க வந்து காம்படேட்டர் நமக்கு. இப்போ அவங்க வேர்ல்டு லெவலில் அவங்க வந்து நமக்கு காம்படேட் பண்ண ஆரம்பித்தாங்க.
அப்போ அந்த காஸ்டிங் கட் இருக்கிறதால அவங்களோட ப்ரைஸ் சீப்பாக இருந்துச்சு. பட் அதே டைமில் அவங்க குவாலிட்டி அந்தளவுக்கு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டோட போட்டி போட முடியாது. அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட இந்தியாவோட கன்சியூம் ஜாஸ்தியாச்சு, எக்ஸ்போர்ட் வால்யூம் வந்து குறைஞ்சிட்டு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர் 1 ப்ராசஸர். இப்போ இந்த உலகத்தில் விளையிற நட்ஸில் 50% ஆஃப் த நட்ஸ் வந்து இந்தியா தான் ப்ராசஸ் பண்ணுது. பட் கன்சியூமும் நம்ம தான் நம்பர் 1. அதால் எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகுது. இந்தியாவுக்குள்ளேயே நமக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. as per 2023 ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா கேஷ்யூவோட பெர் பர்சன் கேப்டா வந்து நம்ம இந்தியாவில் வந்து 250 கிராம்ஸ் தான். இதே வேறு கண்ட்ரியில் ஒரு பர்சன் கேப்டா வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் டபுள் த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, கன்சியூம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட ரெக்கார்ட்ஸ் படி. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம இன்னும் இந்த ப்ரொடக்ஷன் வந்து இப்போ 21 lakhs டன்னா வந்து நம்ம ஒரு 30 lakhs 35 lakhs டன்னா பண்ணுற அளவுக்கு கூட இப்போ ஃபேக்ட்ரி வந்துடும். பட் அதுக்கான உற்பத்தி வந்து நம்ம ரெடி பண்ணணும். அந்த ரா மெட்டீரியல் வந்து எப்பயுமே நம்ம ஆஃப்ரிக்காவை நம்பி இருக்க முடியாது. நமக்கு நிறைய வாஸ்ட் லேண்டிங் இருக்குது, அப்போ ஹைப்ரிட் இருக்குது. இதெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்து செஞ்சோன்னா நமக்கு தேவையான இதை வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணால் இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், விவசாயத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், இங்கே நமக்கு கன்சியூம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து நாளடைவில் வந்து நம்ம இம்போர்ட்டை பேன் பண்ணியே இருந்துச்சுன்னா இம்போர்ட் அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்ககிட்டேருந்து நம்ம பருப்பு வாங்குற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக முந்திரி வந்து இப்போ நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறது வந்து நார்மல் ப்ராசஸ் தான், பிளெயின் ப்ராசஸ் தான். அதை உடச்சி பதப்படுத்தி அதை போர்மா வச்சு நம்ம டின் பேக்கிங்கில் வேக்கம் எடுத்துகிட்டு கேஸ் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஃபில் பண்ணி பேக் பண்ணிவிடும். அப்படி பேக் பண்ணிட்டா அது 1 years to 2 year வரைக்கும் எந்த இதுவும் பிரச்சனையும் வராது. அது வந்து ஷெல்ஃப் லைஃப்பும் நம்ம 2 years வரைக்கும் கொடுப்போம். எந்த நடுவில் பேக்கிங்கில் எந்த டேமேஜும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு இங்கே இல்லாமல் போயிடாது, சீக்கிரம் அழிஞ்சிடும் அது. பட் இருந்தாலும் நம்ம பேக்கிங்கோட ப்ரொசீஜரே அதை பண்ணிவிடும். இப்போ இதில் எக்ஸ்போர்ட் போகிறது ஃபுல்லாகவே மேக்ஸிமைஸ்டு வந்து பிளெயின் கேஷ்யூ தான் போகும். ஏன்னா ரோஸ்டட் அடுத்தது வேல்யூ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து லைஃப் வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து மேக்ஸிமம் 6 months மேலே நம்ம வச்சுக்க முடியாது. அது என்ன எவ்வளோ ரோஸ்டட் பண்ணாலும் சரி, வேறு எதுலையாவது வேல்யூ ஆட் பண்ணாலும் அது வந்து ரொம்ப லாங் வச்சுக்க முடியாது. அதனால் இப்போ வந்து நம்ம லோக்கல் கன்சியூமுக்கு தான் இந்த வேல்யூ ஆடட் பண்ணுவோம். ரோஸ்டட் பெப்பர், சால்டட் அதெல்லாம் வந்து லோக்கல் கன்சியூமுக்கு தான் பண்ணுவோம். அது வந்து 6 months தான் வேலிடிட்டி இருக்கிறதால நமக்கு அதோட ரெக்குவயர்மெண்ட்டு கம்மி தான். ஏன்னா மேக்ஸிமம் இது ஒரு வாங்குறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து அது கிச்சன் பர்பஸ்க்கு தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ரெடி டு ஈட் வந்து ரொம்ப கம்மி தான். அது ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக க்ரன்ச்சியாக சாப்பிட்ணுன்றவங்க தான் இந்த வேல்யூ ஆட் போவாங்க. பட் இதிலே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ பவுடர் எடுக்கிறாங்க, கேஷ்யூ பட்டர் எடுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக டெவலப்மெண்ட் வந்துட்டுருக்கு. பட் இன்னும் அது ஃபுல் லெவல் போல் வெரி சூன் வந்து அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. இப்போ கேஷ்யூ விட்டா பேக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணி அது பண்ணால் அது நமக்கு கொஞ்சம் லைஃபும் கொடுக்கும், இன்னும் வந்து நமக்கு காஸ்டிங்கும் சேர்த்து கிடைக்கும். பட் அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ காமனாக பண்ணுறது வேல்யூ ஆடர்னால் ரோஸ்டட் தான் பண்ணுறாங்க. ரோஸ்டட் கூட ஃப்ளேவர் ஏதாவது ஒரு ஃப்ளேவர், சால்ட்டடு, சில்லி, பெப்பர், கார்லிக் அந்த மாதிரி அது என்னென்ன ஃப்ளேவர் அவங்கவுங்க தகுந்த மாதிரி அதை பண்ணுறாங்க. இதுவே வந்து நம்ம அதை பவுடர் ஆக்கி அதை போனால் இன்னும் கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக வரும். பவுடர், பட்டர் அதுவும் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கம்பெனி வந்து செய்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.